எல்லாரும் வெற்றியை நோக்கி தான் ஓடுறோம். சிலர் கடைசி வரைக்கும் ஓடுறாங்க, சில பேர் முதல் ரவுண்டோட நின்றுறாங்க. நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நானும் என் லைஃப்ல ஏதாவது பெருசா சாதிக்கணும் மச்சான். எந்த ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தாலும் அதோட ஆணிவேர்ல இருந்து ஆரம்பிக்கிறதா அழகு. அவ்வளோ ஈஸியால இந்த உலகத்துல நம்மளை வாழ விட்டுற மாட்டாங்க, கூட்டு ஒரு வழி பண்ணுவாங்க. நம்பர் 1 இருக்கிறது மட்டுமே வெற்றி நினைச்சா லைஃப்ல சந்தோஷமாவே இருக்க முடியாது. நேத்து இருந்ததை விட இன்னைக்கு ஒரு படி முன்னேறினா அது வெற்றி தானே. வெற்றிக்கு பின்னாடி போகாத, உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ, அதுல உன் திறமையை வளர்த்துக்கோ, கடுமையா உழைச்சிக்கிட்டே இரு, வெற்றி ஆட்டோமேட்டிக்கா உன் பின்னாடி வரும். நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்ம்ல நின்று தான் ஆகணும். நீ எடுக்கிற முயற்சிகள் தவறலாம், ஆனா உன்னோட விடாமுயற்சி என்னைக்குமே தவறக்கூடாது. நீ எப்பவுமே விடாம எடுக்கிற முயற்சிகள், செய்துட்டு இருக்கிற முயற்சிகள் வந்து தவறவே கூடாதுன்ட்டு. ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டோம்னா வந்து விடாமுயற்சி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய வீணா போன முயற்சிகள் தான் ஒண்ணு சேர்ந்து அது விடாமுயற்சியா இருக்கும். தோத்தா ஜெயிக்கணும்னு மட்டும்தான் தோணும், ஆனா அவமானப்பட்டா சாதிக்கணும்ன்ற வெளியே வரும். அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலே நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. நம்ம வேலை நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கணும். உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல, ஒண்ணு. அவ்வளோதாங்க, அவ்வளோதான் மேட்ரு.